கர்த்தருக்கு சோத்திரம். ஏசப்பா வந்து ஒரு சாட்சி வெளிப்படுத்திக்கிறாரு. இவர் வந்து வழியில சந்திச்ச ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சக்கரை பிரஷர் பிசாசு போராட்டத்தோட காணப்பட்டாரு. ஒண்ணுமே முடியாத நிலைமையில கை கால்லாம் நடுங்கிட்டு இருந்தாரு. ஆனா சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. நீ சர்க்கரைக்கு பிரஷருக்கெல்லாம் மாத்திரை முழுங்கிட்டு இருக்கிறீங்களா, அதெல்லாம் முழங்காத அளவுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாருன்னு சொன்னா இவர் நம்பவே இல்லை. ஆனாலும் சர்ச்சுக்கு வந்தாரு. ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த சாட்சிய சொல்லுவாரு, கேளுங்க. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வந்தேன், இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது, நல்லா சோத்தை கொடுத்தாரு, நல்லா பேய் பீசஸாக இருந்துச்சு. அங்கெல்லாம் வந்தேன், போட்டு என்னை பெரட்டி கட்டிச்சு. நான் கீழே விழுந்துட்டேன். நான் வரும்போது தவிழிச்சிட்டு நான் வந்தேன். இப்போ பரவாயில்ல, கை காலெல்லாம் எரிச்சலாக எரிஞ்சிச்சு. இப்போ பரவாயில்ல, ஆள் நல்லா இருக்கிறேன். இப்போ சக்கரை பிரஷர்லாம் மாத்திரை முழுங்குறீங்களா, முழுங்கலையா? சக்கரை பிரஷர்ல மாத்திரை முழுங்கல. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். உண்மையான சாட்சி தான். உண்மையான சாட்சி தான் சொல்றேன். முழுங்குறது 4 நாளா முழுங்கல் நானு. இப்போ நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. கை காலெல்லாம் எரிச்சலா இருக்கு. இப்பெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஆண்டவர் நல்லா கொடுத்துட்டாரு. சர்ச்சி நல்லா கொடுத்துட்டாரு. சரி, ஆண்டவருக்கு இவருக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கு செய்வாரு. நீங்களும் சக்கரை பிரஷரோட இருந்தா ஏசப்பா எங்கனாலும் தேடி நீங்க போங்க. ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க, எல்லாம் கொடுப்பாரு. கர்த்தருக்கு நன்றி.